இதுவரை தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த டாப் 10 திரைப்படங்கள் என்னென்ன? அந்த படங்கள் மொத்தமா எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவுல நாம சொல்லப்போற தகவல்கள் எல்லாமே IMDb தளத்திலிருந்து எடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான டேட்டா தான். உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தமிழ் ஃபேக்ஸ் சேனல். 10வது இடத்துல இருக்க திரைப்படம் கபாலி. 2016ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு ரஞ்சித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படம் உலகளவில் சுமார் 294 கோடிகளை வசூல் செய்தது. 9வது இடத்துல இருக்க திரைப்படம் பிகில். 2019ஆம் ஆண்டு தளபதி விஜயை வச்சு இயக்குனர் அட்லி இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுத்திருந்தாரு. இந்த படம் உலகளவில் சுமார் 300 கோடிகளை வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. 8வது இடத்துல இருக்க திரைப்படம் அமரன். 2024ஆம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல வெளிவந்த இந்த படம் உலகளவில் சுமார் 326 கோடிகளை வசூல் செஞ்சு பெரிய வெற்றியை பெற்றது. 7வது இடத்துல இருக்க திரைப்படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2. 2023ஆம் ஆண்டு மணிரத்னம் டைரக்ஷன்ல விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்ச இந்த படம் உலகளவில் சுமார் 343 கோடிகளை வசூல் செய்தது. 6வது இடத்துல இருக்க திரைப்படம் விக்ரம். 2022ஆம் ஆண்டு உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியா கொடுத்திருந்தாரு. இந்த படம் உலகளவில் சுமார் 423 கோடிகளை வசூல் செய்தது. 5வது இடத்துல இருக்க திரைப்படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். 2024ஆம் ஆண்டு தளபதி விஜய் நடிப்பில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக வெளியாகி உலகளவில் சுமார் 456 கோடிகளை வசூல் செய்தது. 4வது இடத்துல இருக்க திரைப்படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1. 2022ஆம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்துல உருவான இந்த வரலாற்று காவியம் உலகளவில் சுமார் 498 கோடிகளை வசூல் செஞ்சு தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சது. 3வது இடத்துல இருக்க திரைப்படம் ஜெயிலர். 2023ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இந்த படத்தை ஒரு மாஸ் ஹிட் படமா கொடுத்திருந்தாரு. இந்த படம் உலகளவில் சுமார் 607 கோடிகளை வசூல் செய்தது. 2வது இடத்துல இருக்க திரைப்படம் லியோ. 2023ஆம் ஆண்டு தளபதி விஜய் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய வசூல் வேட்டை நடத்துச்சு. இந்த படம் உலகளவில் சுமார் 615 கோடிகளை வசூல் செய்து சாதனை செய்தது. முதலிடத்தில் இருக்க திரைப்படம் எந்திரன் 2.0. 2018ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் டைரக்ஷன்ல உருவான இந்த படம் உலகளவில் சுமார் 660 கோடிகளை வசூல் செஞ்சு இன்னைக்கும் வசூல்ல முதலிடத்துல இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த டாப் மூவி லிஸ்ட்ல உங்க ஃபேவரட் படம் இருக்கா? அத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.